अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितमेन भूतले स्वयं रूपकथामाह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदाकमलं श्रीगुरुं वैष्णवं च श्रीरूपं साग्रजतं सगणरघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सगण ललिता श्रीविशाखान्वितं स हे कृष्णा करुणा सिंधु दीनबंधो जगत्पते कोपीश कोपिकान्त राधाकान्त नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधा वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं बाहुदा सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टके मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घाये देहं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। इस डिवाइन ग्रेस भक्ति वेदांत स्वामी श्रील प्रभुपाद की जय। हरे कृष्ण माताजी भागवत प्रार्थனை பண்ணுங்க. சரிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. हरे कृष्ण. सर्वशास्त्राप्ति पीयूषा सर्वशास्त्राप्ति पीयूषा सर्ववेदैः सद्बला सर्वसिद्धान्त रत्नाय सर्वलोकैः त्रिकृदा सर्वभागवतप्राण श्रीमद्भागवतप्रभो कलिद्वन्द्वोदादित्य श्रीकृष्णपरिवर्तित परमानन्दपाडाय प्रेमवर्षाक्षराय दे सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे मत्येकबन्तो मत्सङ्किन् मत्कुरो मन्महादन मत् निस्तारक मत्बाक्य मदानन्द नमोस्तुदे असाधु साधु ततताயின் அதிநோச்ச தாக்கர ஹானா முன்சகாசின் மாம் பிரேம்னா ஹிருத்கண்டயோஸ்புரா. மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சியடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. அறிவோம் தத்சத். ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் 4வது ஸ்கந்தம் 13வது அத்தியாயம் ஸ்லோகம் 6. மைத்ரேய உவாச்ச த்ருவஷ்ய சோத்கலபுத்ர பிதரி பிரஸ்திதே வனம் சார்வபௌம ஸ்ரீயம் நைச்சத் அதிராஜசனம் பிதுஹு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. நன்றி மாதாஜி. மொழிபெயர்ப்பு. மாமுனிவர் மைத்ரேயர் விடையுறுத்தார். அளித்தார். சரிங்க மாதாஜி. அன்பார்ந்த விதுரனே, துருவர் வனம் சென்ற பிறகு அவர் மைந்தன் உத்கலன் தன் தந்தையின் அரியாசனத்தில் அமர்வதற்கு மறுத்துவிட்டான். அதாவது பூவுலகில் அனைத்து நிலப்பகுதிகளையும் ஆள்வதற்குரிய ஆட்சிக்கட்டில் அது. ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இப்ப துருவ மன்னர் இங்க போயிட்டார், எங்க பகவானோட லோகத்துக்கு. சோ அவருடைய ராஜ்யத்தை மறுபடியும் யார் பார்க்கணும்? அவங்க மைந்தன் தான் பார்க்கணும். ஆனா இங்க அவரோட மைந்தனான உத்கலன் அரியாசத்துல அமர மறுக்கிறார். அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்லோகம் 7.
ச ஜன்மனோ பசாந்தாத்மா நிஷங்க சம தர்ஷனः ததர்ஷ லோகே விததம் ஆத்மானம் லோகம் ஆத்மனி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி பிரதாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரணாம் சுமதேஜி. மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு உத்கலன் பிறந்ததிலிருந்தே தன்னுள் திருப்தியுற்று உலகின் மீது பற்றற்றவராகவே விளங்கினார். அனைத்துயிர்களையும் தாங்குபவர் பரமாத்மாவே என்றும் அனைத்து உயிர்களின் இதயத்தினுள்ளும் தங்குபவரும் பரமாத்மாவே என்றும் அவர் நன்கு உணர்ந்திருந்ததினால் அவர் அனைவரையும் சமமாகவே பார்த்தார். பொருளுரை: துருவரின் மைந்தன் உத்கலனிடம் நாம் காணும் அடையாளங்களுக்கும் அவர் கொண்ட தன்மைகளும் ஒரு மகா பாகவதத்துக்குரியனவாகும். பகவத்கீதை 6.30 யோமாம் பஸ்யதி சர்வத்ர சர்வம் ச மயி பஸ்யதி என்று குறிக்கிறது. இதன் பொருள், ஓர் வளர்ச்சியடைந்த பக்தன் எங்கும் முழுமுதற் கடவுளையும் எல்லா உயிர்களையும் முழுமுதற் கடவுளிடமும் காண்கின்றான். இது மேலும் பகவத்கீதையில் 9.4 உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மயாததம் இதம் சர்வம் ஜகத் அவ்யக்த மூர்த்தினா. பகவான் கிருஷ்ணர் இப்பிரபஞ்சம் முழுவதும் தனது அவ்யக்த வடிவத்தில் வியாபித்திருக்கிறார். அனைத்து பூதங்களும் அவருள் இருக்கின்றன. அதனால் அனைத்து பூதங்களும் அவரேதான் என்று பொருள் அல்ல. நன்கு வளர்ச்சியடைந்த மகாபாகவத பக்தன் இத்தன்மையினுடையிலேயே அனைத்தையும் பார்க்கிறான். அவன் உயிர்கள் பல்வேறு ஜடத்தோற்றங்களை கொண்டு விளங்கிய போதிலும் அவற்றிற்கிடையே எந்தவித வேறுபாடுமின்றி அனைத்தின் இதயத்தினுள்ளும் அந்த பரமாத்மாவை தான் பார்க்கிறான். அவன் தனைத்தையும் முழுமுதற் கடவுளின் பாகமாகவே காண்கிறான். எல்லாவற்றினுள்ளும் இருப்பவர் முழுமுதற் கடவுளே என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்து கொண்ட பாகவதன் பரமபுருஷ பகவானின் பார்வையிலிருந்து எப்போதும் தப்புவதில்லை. அதுபோல் அவன் பார்வையிலிருந்து பரமபுருஷ பகவானும் எப்போதும் தப்புவதே இல்லை. முழுமுதற் கடவுள் மீது கொண்ட அன்பின் முதிர்ந்த நிலையிலேயே ஒருவனுக்கு இது சாத்தியமாகிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ முதிர்ந்த நிலையில் இது சாத்தியமாகுது அப்படின்னா பாவா, அப்புறம் அதுக்கப்புறம் கடைசியாக பிரேமை முழுமையான நிலையில அவனுக்கு வந்து இது சாத்தியமாகுது. ஏன்னா பகவான் இல்லாம பக்தன் இல்ல, பக்தன் இல்லாம பகவான் இல்லை. இது நாம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அப்போ துருவருடைய மைந்தன் அப்பாவை போல பிள்ளை. இங்க துருவர் எப்படி மிகச்சிறந்த பக்தரோ அது போல உத்கலனிடம் நாம் காணும் அடையாளங்களும் அவர் கொண்ட தன்மைகளும் மகா பாகவதற்குரியது. இப்ப பாகவதம் அப்படிங்கிறது வேற கிடையாது. புத்தக பாகவதம், பக்தர் பாகவதம். சோ பக்தர் பாகவதமாக இங்க அவர் திகழ்கின்றார். இப்போ ஒரு வளர்ச்சியடைந்த பக்தன் எங்கும் எதிலும் எல்லா உயிர்களிலும் முழுமுதற் கடவுளை காண்கின்றான். ஏன்னா அவனோட பார்வை வந்து இவன் என் எதிரி, இவன் என் நண்பன் அப்படிங்கிற இருமைகள் எதுலையுமே இருக்காது. சோ காண்கின்ற எல்லா பொருட்கள்ல பகவான் எப்படி இருக்கார்? சக்தியாக இருக்கின்றார். அவரோட சக்தி இல்லாம எந்த பொருளுமே கிடையாது இந்த உலகத்துல. சோ காண்கின்ற எல்லா திசைகளிலும், 8 திசைகளில 10 திசைகளிலும் பகவானே ஒரு பக்தன் காண்கின்றான். எங்கெங்க பார்க்கினும் அவரோட சக்திகள் தான் வியாபிக்கிறது. இது பக்தனுக்கு மட்டும்தான் புரியும். அப்ப மற்ற ஜீவராசிகளிடமும் அவன் மேலே இருக்கிற அந்த தோலை பார்க்கறது கிடையாது, போர்வைய பார்க்கறது கிடையாது. ஒரு ஆத்மா பலவிதமான போர்வையால் மூடப்பட்டு, ஆனா அந்த போர்வைய பார்க்கறது இல்லை. இது மனிதன், இது நாய், இது விலங்கு, மீன், நரி, நாய் அப்படின்லாம் பார்க்கறது இல்லை. அதுக்குள்ள இருக்கிற ஆத்மாவையும் பரமாத்மாவையும் காண்கின்றான். அப்ப வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனி சைவச்ச மகாபாகேச பண்டிதாக சமதர்ஷினக. அப்ப அந்த பண்டிதன் என்கின்ற அந்த பக்தன் எல்லாத்தையும் சமதர்ஷனம் பண்றான். அதனால் இங்க வந்து பிரபஞ்சம் முழுவதும் தனது அவ்யக்த வடிவத்தில் வியாபித்திருக்கிறார். ஹரே கிருஷ்ணா. பிரணாம் மாதாஜி. பிரணாம் மாதாஜி. இப்ப பகவான் இப்பிரபஞ்சம் முழுவதும் தனது அவ்யக்த ரூபத்துல வியாபித்திருக்கிறார். அவ்யக்த அப்படின்னா தோன்றாத ரூபத்தில். எல்லா பூதங்களும் அவருக்குள்ள இருக்கு. அனைத்து பூதங்களும் அவரேதான் அப்படின்னு பொருள் கிடையாது. ஏன்னா அவர்தான் என்ன பண்றார்? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாமே என்னிடம் இருந்து பிரிந்த சக்திகள்னு தான் சொல்றார். நானே போய் உருமாறிக்கிறது இல்ல. வாயுக கம் அனோ புத்திர் ஏவச்ச அகங்கார இதயம்மே பின்னா பிறக்கிறது அஷ்டதா அப்படிங்கிறார். சோ வளர்ச்சியடைந்த மகா பாகவதன் அனைத்தையும்
இந்த தன்மையில தான் பாக்குறான். எப்படி அவரோட சக்திகள் எங்கும் வியாபித்திருக்கிறது. அப்ப பகவான் வந்து எல்லாத்திலையும் இருக்கிறார் அப்படின்னா அவராகவே இல்லை, அவர் சக்திகளாக இருக்கிறார். இப்ப சூரியன் ஒரு இடத்துல இருக்கு, அதனுடைய கதிர்கள் சக்திகளாக எல்லா இடத்துலயும் நாம பாக்குறோம். அப்ப நாம என்ன சொல்றோம், சூரியன் வந்துருச்சுன்னு தான் சொல்லுவோம். ஆனா சூரியன் நேரா மேல இருந்து கீழே வந்தாரா? கிடையாது, அவருடைய கதிர்கள் தான் வருகின்றது. அது போல பகவானுடைய சக்திகள் எல்லா இடத்துலயும் வியாபித்திருக்கு. ஆனா பகவான் வந்து ஓரிடத்துல இருக்கிறார். எங்க? அவர் கோலோக விருந்தாவனத்துல இருக்கிறார். அப்போ சிலரெல்லாம் கேட்கலாம், எல்லா இடத்துலயும் இருக்காருல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க கோயில் கட்டுறீங்க அப்படின்னு. அப்ப எல்லா இடத்துலயும் இந்த பூமிக்குள்ள தண்ணி இருக்கு. ஏன் நாம குறிப்பிட்ட இடத்துல கிணறு தோன்றோம், போர்வெல் போடுறோம்? ஏன்னா அங்க நீரோட்டம் அதிகமாக இருக்கிறது. அது போல எல்லா இடத்துலயும் கரண்ட் இருக்கு. ஆனா ஏதாவது ஒரு இடத்துலதான் லைட் போட்டு அதுக்காக சுவிட்ச் போடுறோம். கரண்ட் எல்லா இடத்துலயும் இருக்கிறதுக்காக அது எல்லா இடத்துலயும் அப்படி யூஸ் ஆகாது. எந்த இடத்துல எப்படி வேணுமோ அப்படித்தான் நாம உபயோகப்படுத்துறோம். அது போல கடவுள் எல்லா இடத்திலும் சக்திகளாக வியாபித்திருந்தாலும் ஒரு இடத்துல இந்த கோயிலை கட்டுறோம். சோ மூதாதையர்கள் அதையெல்லாம் தெரிஞ்சு பகவான் எந்த இடத்துல புனிதமான இடத்துல அவங்கள ஸ்தாபிக்கணும், சுயம்புவா வந்தவங்க இருக்காங்க. நாம செய்கின்ற கோயில்கள்ல, ஆவகானம் பண்ற கோயில்கள்ல பகவான் வீற்றிருக்கிறார். அவரே சுயம்புவா வரவரா இருக்கார். சில கோயில்கள் தேவர்களால கட்டப்படுது, சில கோயில்கள் பக்தர்களால கட்டப்படுது, சில கோயில்கள் பகவானே தானாகவே வந்து எழுந்தருளி இருக்கிறார். இப்படி பலவிதமா கோயில்கள் இருக்கு. இப்போ ஒரு பக்தன் வந்து எல்லோருக்கிடையிலும் வேறுபாடு காண்பதில்லை, பரமாத்மாவை மட்டுமே காண்கிறான். எல்லாவற்றிலும் இருப்பவர் முழுமுதற் கடவுள் அப்படிங்கறத அனுபவபூர்வமா உணர்பவன் தான் மகாபாகவதன். ஏன்னா பரமபுருஷர் பகவானின் பார்வையிலிருந்து எதுவுமே தப்பாது. அது போல அவன் பார்வையில் பரமபுருஷ பகவானும் எப்போதும் தப்புவதே இல்லை. ஏன்னா பகவானுக்கும் பக்தனுக்கும் அவ்வளவு கனெக்ஷன் இருக்கும். எப்பொழுதும் பக்தன் வந்து பகவானை பற்றியே எண்ணிக்கொண்டிருக்கிறான். சததம் கீர்த்தையின் தோமாம், எப்பொழுதும் அகை துகி அப்பிரதிகத யாத்மா சுப்ரசீததி, இடைவெளியே கிடையாது. அப்போ முழுமுதற் கடவுள் மீது கொண்ட அன்பின் முதிர்ந்த நிலையே ஒருவன். அன்பின் முதிர்ந்த நிலை என்ன? பிரேம நிலை. அந்த நிலையில தான் இது சாத்தியமாகும். நாமெல்லாம் எந்த நிலையில இருக்கிறோம்? பஜன கிரியா. நாம அந்த நிலையில தான் இருக்கிறோம். ஸ்ரத்தா, சாது சங்கா, பஜன கிரியா, அனர்த்த நிவர்த்தி. அனர்த்த நிவர்த்தி கூட வந்துட்டோமான்னு தெரியாது. ஆனா பஜன கிரியா பண்ணும்போது தானாகவே அனர்த்த நிவர்த்தி நடைபெற்று கொண்டிருக்கும். ஏன்னா பஜன கிரியா அப்படின்னா பக்தி தொண்டு. அது நடக்கும்போது அனர்த்தங்கள் தானா குறைஞ்சிட்டு இருக்கும். ஆனா அந்த தூய்மை படிப்படியா எழுதும்போது நிஷ்டா, ருச்சி அதெல்லாம் மறுபடியும் மேல வருவோம் நம்ம. அடுத்த ஸ்லோகம் 8-9. ஆத்மானம் பிரம்ம நிர்வாணம் பிரத்யஸ்தமித விக்கிரகம் அவபோத ரசைகாத்மியம் ஆனந்தம் அனுசந்ததம் அவ்யவச்சின்ன யோகாக்னி தத்த கர்ம மலாஷய ஸ்வரூபம் அவருத்தானோ நாத்மனோ அந்யம் ததைஷதஹ. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பரபிரமத்தை பற்றிய அறிவு விருத்தியினால் அவர் ஏற்கனவே உடலின் கட்டிலிருந்து விடுதலை பெற்றிருந்தார். இவ்விடுதலையே நிர்வாணம் எனப்படுகிறது. அவர் உன்னதமான ஆனந்த நிலையிலேயே இருந்தார். மேலும் மேலும் விரிவடையும் இவ்வானந்த வாழ்விலேயே அவர் எப்போதும் தொடர்ந்து இருந்து வந்தார். தொடர்ந்து செய்து வந்த பக்தியோக பயிற்சினாலேயே இது அவருக்கு சாத்தியமாயிற்று. இப்பக்தி யோகத்தை நெருப்புடன் ஒப்பிடுவர். ஏனெனில் அது அசுத்தமயமான பொருட்கள் அனைத்தையும் எரித்து சுத்தம் செய்கிறது. அவர் எப்போதும் தனது உண்மையான தன்னுணர்வு நிலையிலேயே வாழ்ந்தார். அவரால் பரமபுருஷ பகவானை தவிர வேறெதனையும் காண முடியவில்லை. பக்தி தொண்டை மட்டுமே அவர் எப்போதும் செய்து வந்தார். பொருளுரை. பகவத்கீதையில் உள்ள 18.52
14 ஸ்லோகத்தை இவ்விரண்டு ஸ்லோகங்களும் விளக்குகின்றன. பிரக்மபூத பிரசன்னாத்மா நாசோஷதி நாகாங்ஷதி சம சர்வேஷு பூதேஷு மத்பக்திம் லபதே பராம். இதன் பொருள் உன்னத நிலை எய்தப் பெற்றோன் உடனே பரப்பிரமத்தை உணர்கிறான். அதனால் முற்றிலும் ஆனந்தம் அடைகிறான். அவன் துக்கமோ அல்லது எதன் மீதும் ஆசையோ கொள்வதில்லை. அவன் அனைத்து உயிர்களிடமும் சமமாகவே நடந்து கொள்கிறான். இந்நிலையில் அவன் எனக்குரிய தூய பக்தி தொண்டை அடைகிறான். இதனை பகவான் சைதன்யரின் சிஷ்டாட்சகத்தில் உள்ள தொடக்க நிலை ஸ்லோகமும் விளக்குகிறது. சேதோ தர்ப்பணமார்ஜனம் பவமாகா தாவாக்னி நிர்வாபனம் ஷேய கைரவ சந்திரிகா விதரணம் வித்யாவது ஜீவனம். பக்தி யோக முறையானது மிக உயர்ந்த யோக முறையாகும். இம்முறையில் பகவானின் புனித நாமத்தை ஓதுவதின் மூலம் செய்யும் பக்தி தொண்டானது மிக மிக உயர்ந்ததாகும். புனித நாமத்தை ஓதுவதின் மூலம் நிர்வாண சித்தி அல்லது உலக வாழ்க்கையிலிருந்து விடுதலையினை ஒருவன் அடைய முடியும். அதனால் ஒருவனது ஆன்மீக வாழ்வின் ஆனந்தம் பகவான் சைதன்யர் கூறியுள்ளபடி அதிகரிக்கும். ஆனந்தாம் புதிவர்த்தனம். இந்நிலையில் ஒருவன் இருக்கும் பொழுது அவன் செல்வங்களின் மீதோ அல்லது அரியாசனத்தின் மீதோ அல்லது புவிக்கோளம் முழுதும் தன் ஆட்சி செல்ல வேண்டும் என்றோ விரும்புவதில்லை. இந்நிலையிலேயே விரக்தி நேத்திர சியாத் என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் பக்தி தொண்டின் விளைவாகும். எத்தனை பக்தி தொண்டில் வளர்ச்சி அடைகிறானோ அத்தனை உலகச் செல்வங்களில் இருந்தும் செயல்களில் இருந்தும் ஒருவன் பற்றின்றி போகிறான். இதுவே ஆன்மீக இயற்கை என்னும் முழு ஆனந்தமாகும். இதுவும் கூட கீதையில் 2.59 விளக்கப்பட்டிருக்கிறது. பிரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. ஆன்மீக வாழ்வின் பரமானந்தத்தினை ஒருவன் சுவைத்தான் என்றால் மகிழ்ச்சிகளில் பங்கு கொள்வதை விட்டு விடுவான். எரிகின்ற நெருப்பாக கருதப்படும் ஆன்மீக அறிவில் வளர்ச்சி அடைந்ததால் அனைத்து ஆசைகளும் எரிந்து சாம்பலாகும். முழுமுதற் கடவுளுடன் பக்தி தொண்டின் மூலம் தொடர்ந்து கொள்ளும் தொடர்பினாலேயே தெய்வீக யோகத்தின் நிறைவானது சாத்தியமாகும். ஒரு பக்தன் தான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் இறைவனை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றான். தனது முற்பிறவியில் செய்த வினைகளின் பயன்களினாலேயே ஒவ்வொரு கட்டுண்ட ஆத்மாவும் இருக்கிறது. ஆயினும் ஒருவன் பக்தி தொண்டில் ஈடுபடும் பொழுது அவனது அனைத்து அழுக்குகளும் உடனே எரித்து சாம்பலாகின்றன. இதனை நாரத பஞ்சராத்திரம் சர்வோபாதி வினிர் முக்தம் தத்வேனா நிர்மலம் என்று விளக்குகிறது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மதர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. பிரம்மபூத பிரசன்னாத்மா அப்படின்னா உன்னத நிலையை எய்தப்பெற்றவன் அந்த பர பிரம்மத்தை உணர்கின்றான். அதுல ஆனந்தம் அடைகிறான். அவனுக்கு சோச்சதி நாகாங்ஷதி. அவன் எதன் மீதும் ஆசை கொள்ளுவதோ அதற்காக துக்கப்படுவதோ கிடைக்கலினா. சோ எல்லா உயிர்களிடம் சம சர்வேசு பூதேசு சமமாக நடந்து கொள்கிறான். அததான் சைத்தன்ய மகாபிரபு சிஷ்டாஷ்டகத்துல சேதோ தர்ப்பண மார்ஜனம் பவமகா தவாக்னி நிர்வாபனம் ஸ்ரேய கைரவ சந்திரிகா அவதரணம் வித்யாவது ஜீவனம் அப்படின்ற ஸ்லோகத்துல சொல்றார். பவமகா தவாக்னி நிர்வாபனம். தவாக்னி அப்படின்னா மிகப்பெரிய அக்னி. ஒன்று எரித்தால் என்ன ஆகும்? எல்லாமே சாம்பலாயிரும். அந்த இடத்துல மிகப்பெரிய அக்னி இப்ப வருதுன்னு வைங்க. பெரிய கட்டடத்துல தீப்பற்றுறது நாம எல்லாம் பார்த்திருக்கிறோம். டிவில நியூஸ்ல எல்லாம் பார்த்திருக்கோம். என்ன ஆகுன்னா அது எத்தனை பெரிய பில்டிங்கா இருந்தா கூட, இப்போ இரட்டை கோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கால தீயில எப்படி கருகுச்சுன்னு பார்த்தோம். ஒரு பிளைட்ல கொண்டு போய் கிராஸ் பண்ணும்போது அது எவ்வளவு மோசமான தீ விபத்து உண்டாகி சாம்பலாயிடுச்சு. எல்லாமே பொசுங்கி போயிடும். அது போல இந்த பக்தி தொண்டு செய்யும் போது, பகவானுக்கு அன்பு தொண்டு செய்யும் போது நமது பாவங்கள் அனைத்தும் பஷ்பமாக்கி அப்படியே சாம்பலாயிடும். பஷ்பமாகி அப்படியே வெறிஞ்சு போயிடும். சோ பக்தி தொண்டு அவ்வளவு உயர்ந்த பலனை கொடுக்கக்கூடியது. அதனாலதான் நேகாபிக்கிரமண அஸ்தோஸ்தி பிரத்யவாயோ ந வித்தியதே ஸ்வல்பம் அப்பியசிய தர்மசிய திராயதோ மகதோ பயாத். ஒரு சிறு தொண்டு பகவானுக்கு செய்தாலும் கூட அது மிகப்பெரிய நன்மையை தருகின்றது. ஒரு சிறு தீப்பொறிதான். ஆனா அது அந்த ஓலையிலேயோ காய்ந்த சருகு மேலேயோ படும்போது என்ன ஆகுது? எல்லாமே அப்படியே சாம்பலாயிடுது. எத்தனை குப்பை போட்டாலும் அது அப்படியே சாம்பலாயிடும். ஆனா அந்த நெருப்புக்கு ஒன்றும் அசிங்கம் கிடையாது. எத்தனை அசிங்கத்தை அது எரிச்சாலும் அதுக்கு களங்கம் கிடையாது. அது போலதான் சூரிய ஒளி ஒரு மலத்தின் மீது படும்போது அந்த மலத்தை சுத்தம் பண்ணுகிறதோ தவிர அந்த மலத்தினோட
அசுத்தம் சூரிய ஒளியில படுறது கிடையாது. திருஷ்டுவா நிவர்த்ததி. ஆன்மீக வாழ்வில் பரமானந்தத்தினை ஒருவன் சுவைத்தான் என்றால் மகிழ்ச்சிகளில் அந்த ஜட மகிழ்ச்சி எல்லாம் அவனுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. ஏன்னா ஆன்மீக அறிவுல முதிர்ச்சி அடைந்தால் அனைத்து ஆசைகளும் பௌதிக ஆசைகளும் எரிந்து சாம்பலாகிவிடும். அதுக்கப்புறம் அவனுக்கு அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருக்காது. ஏன்னா முழுமுதற் கடவுளோட பக்தி தொண்டுல தொடர்பு கொள்வதன் மூலமா அந்த தெய்வீக யோகத்தின் நிறைவு அவனுக்கு சாத்தியமாகின்றது. யோகத்தில் அஷ்டாங்க யோகமாகட்டும், ஹட யோகமாகட்டும், வேறு எந்த யோகமாகட்டும், இறுதியில என்னன்னா சமாதி நிலை. அந்த சமாதி நிலையை பக்தன் தானாகவே எய்துகின்றான். அவனுக்கு யோகமெல்லாம் அந்த சர்க்கஸ் எல்லாம் வேண்டியதே கிடையாது. தலைகீழா நிக்கிறது, நெருப்புல நிக்கிறது, தண்ணிக்குள்ள குளிர்ந்த நீர்ல போய் குளிர்காலத்துல குளிர்ந்த நீர்ல போய் யோகம் பண்றது, இந்த மாதிரி கடுமையான தவங்கள் பக்தனுக்கு வேண்டியதே இல்லை. எப்பொழுதும் பகவானை பற்றிய சிந்தனையில ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் அப்படின்ற 9 விதமான பாகவத தொண்டு அது. அந்த அதுதான் சில பக்த பிரகலாதன் அவர் சொல்லியிருக்காரு 9 விதமான பக்தி தொண்டு. அதுதான் பாகவதத்திலையும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ எல்லாருடைய அழுக்குகள் உடனே அதுல எரிஞ்சு சாம்பலாகுது கேட்பதன் மூலமாக. இப்ப நாமெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம், இது ஒன்றும் சாதாரண விஷயம் அப்படின்னு நினைப்போம். ஏன்னா வெளிப்புறமா பார்த்தா எல்லாருமே சொல்லுவாங்க இவங்களுக்கெல்லாம் வேலை இல்லை, உட்காந்துட்டு கதை பேசிட்டு இருக்காங்க. ஆனா சூட்சுமமாக பார்த்தால் இதனோட மதிப்பு அளவிட முடியாதது. அவ்வளவு விஷயங்கள் உள்ள நடந்துட்டு இருக்கு, அது கண்ணுக்கு தெரியாது. பாகவதம் கேட்பதனால நாம் எவ்வளவு தூய்மைப்படுத்தப்படுகிறோம் அப்படிங்கிறத ஒரு மேல போக போகத்தான் ஒருத்த உணர முடியும். அவங்க செல்ஃப் ரியலைசேஷன், அதாவது சுயமான மதிப்பீடு செய்ய முடியும் நம்மளால. முதல்ல எப்படி இந்த கிளாஸ்ல உட்கார்ந்துருந்தோம், ஆனா போக போக தொடர்ந்து கேட்க கேட்க நாம எவ்வளவு துன்பங்கள்ல இருந்து விலகி இருக்கிறோம். உண்மையிலேயே இந்த பாகவதம் கேட்கறதுனால உடல் நோய்கள் எல்லாம் பஞ்சா பறந்து போயிரும். இது என்னோட சொந்த அனுபவம். இது கேட்கறதுக்கு முன்னாடி என் மனநிலை ரொம்ப மோசமா இருந்தது பாகவதம் பேசுறதுக்கு முன்னாடி. ஆனா எப்ப பாகவதத்தை கையில் எடுத்தனோ இன்ன வரைக்கும், அதாவது இந்த கொரோனா பீரியட்ல ஆரம்பிச்சது, அப்ப இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னால நிறுத்த முடியல பாகவதம் படிக்கிறதையோ கேட்கறதையோ. அதை விட்டா ஏதோ கை உடைஞ்ச மாதிரி, கால் உடைஞ்ச மாதிரி. கால் உடைஞ்சப்ப கூட நான் கேட்டுட்டுதான் இருந்தேன், தொடர்ந்து கேட்டுட்டே தான் இருந்தேன். அந்த வலி மிக பயங்கரமா இருந்தா கூட ஆனா பாகவதம் கேட்காம என்னால இருக்க முடியாது. அதுதான் பெரிய வேதனையா இருந்தது. சோ மன வேதனை பாகவதம் கேட்காதனால வரும். ஆனா அங்க பாகவதம் கேட்கிறப்போ ஜட பிரச்சனைகள் இருக்கிற மனவேதனைகள் அனைத்தும் தூள் தூளாகி அப்படியே பறந்து ஓடிடும். இது மிகவும் இது எல்லாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாகவதம் கேட்கறவங்கனால கேட்காம இருக்க முடியாது. தொடர்ந்து கேட்கறவங்க கேட்டுட்டே இருப்பாங்க. ஆனா விட்டு விட்டு கேட்கறவங்களுக்கு கண்டிப்பா மாயோட வேலை நல்லா வேலை செய்யும். மாயை இழுத்து இழுத்து கீழே தள்ளுவாங்க. அப்புறம் மேல எந்திரிக்கிறது கஷ்டம், கீழே விழுகிறது ரொம்ப ஈஸி. நீங்க ஒரு பொருளை மேல இருந்து போட்டு பாருங்க, அது சீக்கிரம் டமால்னு உடஞ்சிரும். ஆனா மேல கொண்டு போய் வைக்கிறதுக்கு நீங்க ஏறி பாருங்க, அது படிப்படியா அது ரொம்ப கஷ்டம். சோ விழுகிறது சீக்கிரம் விழுகலாம். அது ஒரு படியில இருந்து விழுந்தா லேசான காயம், 10 படியில இருந்து விழுந்தா மீடியமா, நீங்க 20 படியில இருந்து கீழே விழுந்தீங்கன்னு வைங்க, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா எலும்பு முறிவு, அதுக்கு மேல போனீங்கன்னா உயிரே போயிரும், அந்த அளவுக்கு இருக்கு. கீழே விழுகாத அளவுக்கு பக்தர்கள் எப்பவும் தொடர்ந்து மேல ஏறிட்டே இருக்கணும். ஏறுமுகமாகத்தான் இருக்கணும், இறங்க முகமா யாரும் வரக்கூடாது. ஏன்னா மாயை ரொம்ப வலிமையானவங்க. தெய்வீ ஹேஷா குணமயி மமமாயா துரத்யா மாம் ஏவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தர்ந்திதே. பகவானே சொல்றாரு, என்னுடைய மாயை வெல்லுவதற்கரியது, ஆனால் என்னை சரணடைந்தவர்கள் அதை எளிதில் வெல்ல முடியும். இப்ப பகவானை சரணடைந்தவர்கள் மட்டும்தான் மாயையை வெல்ல முடியும். அப்போ சரணடைவதற்கு தகுந்த மாதிரி நான் பலன் கொடுக்கிறேன். எவ்வளவு பெர்சன்டேஜ் நீங்க சரணடைகிறீர்களோ அந்த அளவுக்கு பகவானை பற்றிய ஞானம் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஏன்னா பகவான் எப்பவும் கொடுக்க தயாராக இருக்கிறார், நாம தான் எடுக்க தயாரா இல்ல.
அதான் நம்மளோட வீக்னஸ். ஸ்லோகம் 10. ஜடாந்தபதிரோன்மத்த முகாக்ருதிர் அதன்மதிஹி லோகிஷ்டபதி பாலானாம் பிரசாந்தார்ச்சிர் இவானலஹ. ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. படிங்க மாதாஜி, படிங்க. மொழிபெயர்ப்பு தேவதராசா பக்திவேதாந்த சுவாமி சில பிரபுபாத அவர்களது ஜெய். மூடர்களின் கண்களுக்கு சக்தியற்றவராகவும் குருடராகவும் ஊமையாகவும் செவிடராகவும் மற்றும் பித்து பிடித்தவராகவும் உட்கலன்கள் தோன்றலாம். ஆனால் உண்மை அதுவன்று. அவர் நீரு பூத்த நெருப்பாக வெளியே தீப்பிழம்பு தெரியாமல் உள்ளே கனனன்று கொண்டிருந்தார். பொருளுரை: லோகாயுத மனிதர்கள் உண்டாக்கப்படும் முரண்பாடுகள், தொல்லைகள் மற்றும் பாதங்களை போன்றவற்றை தவிர்ப்பதற்காக தெய்வீக மகான்களால் பரதர், உத்கலன் போன்றவர்கள் எப்போதும் அமைதியுடன் இருப்பர். மூடர்கள் இவர்களை பித்தன், செவிடன், ஊமை என்று கருதுகின்றனர். உண்மையில் வளர்ச்சியடைந்த பக்தன் ஆன்மீக வாழ்க்கை வாழாத மனிதர்களுடன் பேசுவதை தவிர்க்கிறான். ஆன்மீக வாழ்க்கை வாழ்பவர்களுடன் உரையாடி நட்பு கொள்கிறான். மேலும் அறியாதவர்களிடம் அவர்கள் மெய்யறிவை பெற வேண்டும் என்று பேசுகிறான். நடைமுறை நோக்கில் பார்த்தால் உலகம் முழுவதும் பக்தர் அல்லாதவர்களே நிறைந்திருக்கின்றன. ஆகையினால் வளர்ச்சியடைந்த ஒரு பக்தன் பஜானந்தி என்று அழைக்கப்படுகிறான். கோஷ்டியானந்தி எனப்படுபவன் பக்தர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க உபதேசிக்கிறான். இது போன்ற உபதேசிகள் கூட ஆன்மீக வாழ்விற்கு எதிராக செயல்படுபவர்களை விளக்குகிறார்கள். ஓம் சச்சத். ஹரே கிருஷ்ணன். இப்ப மூடர்கள் கண்களுக்கு சக்தியற்றவர்களாகவும் குருடர்களாகவும் ஊமையாகவும் செவிடர்களாகவும் பித்து பிடித்தவர்களாகவும் உத்கலன் தோன்றலாம். உத்கலன் யாரு? துருவ மகாராஜாவோட பையன். அவர் என்ன சொல்லிட்டார்? எனக்கு ராஜ்யம் எல்லாம் வேண்டான்ட்டார். யாராவது சொல்லுவாங்களா? பெரிய ராஜ்யம். இன்னைக்கெல்லாம் அரசியல் எப்படி போட்டி நடக்குது. எனக்கு பிரைம் மினிஸ்டர் பதவி கொடுத்தா ஓடி வந்து உட்காந்துக்குவேன். எனக்கு தகுதி இருக்கோ இல்லையோ, எனக்கு சேர் கிடைச்சா போதும்பா, அதுல இருந்து நான் ஆட ஆரம்பிச்சிருவேன். சேர் கிடைச்சோன்னா என்ன பண்ணுவேன்னா சொத்தெல்லாம் சேகரிக்க ஆரம்பிச்சிருவேன் எந்த வழியிலாவது. சோ நாட்டை கொள்ளையடிக்க அவங்க திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி எனக்கு பதவி வேண்டாம் என சொல்கின்றவர்கள் யாராவது இருக்காங்களா? உத்கலன் மாதிரி. அப்ப துருவ மன்னர் யாரு? மிக புகழ் பெற்றவர், பகவானுடைய ஆசையை பெற்றவர், 5 வயதிலேயே பகவானை நேரில் கண்டவர், தூய பக்தர். அவருடைய ராஜ்யமோ துருவ நட்சத்திரம் அப்படின்னு நம்ம பாட்டி தாத்தாலாம் சொல்லியிருப்பாங்க. அது கொஞ்சம் பிரைட்டா இருக்கும். நட்சத்திர கூட்டத்துல அது பிரைட்டா இருக்கும். சோ அது என்றும் அழியாத ராஜ்யம். பகவானால் துருவ மன்னருக்கு பரிசாக தரப்பட்டது. அப்படி ஒரு ராஜ்யம். அதை பெற்றவர். அவருடைய மகனான உத்கலனுக்கு அந்த ராஜ்யம், எனக்கு இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா அவர் பிரம்மபூத பிரசன்னாத்மா. அவர் பிரம்மத்தை அறிந்த ஒரு ஆத்மாவாக தூய பக்தராக இருக்கிறதுனால அவருக்கு இந்த ஜடத்தின் மேல பற்று கிடையாது. யாராவது இன்னைக்கு இன்றைய உலகத்துல இப்ப நடக்கிற கலியுகத்துல யாராவது சொத்து கொடுக்குற அப்படின்னா வேண்டான்னு சொல்றவங்க யாராவது இருக்காங்களா? நம்ம பிள்ளைங்க கொடுங்க, ஆனா 10லன்னு தான் கேக்குறாங்க. இவ்வளவுதான் சம்பாரிச்சியா? நீ நினைச்சிருந்தா எப்படியோ எவ்வளவோ சம்பாரிச்சிருக்கலாம். சித்தப்பா அப்படி சம்பாரிச்சிருக்கான், பெரியப்பா எப்படி சம்பாரிச்சிருக்கான், நீ எத்தனை இவ்வளவுதான் சம்பாரிச்சிருக்க. இப்ப சொத்து பிரிச்சு கொடுக்கும்போது 10ல அவன் ரொம்ப அடிதடி இல்லைங்களா? அப்போ இங்க உத்கலன் அவ்வளவு பெரிய ராஜ்யத்தை வேண்டான்னு சொல்றார். ஏன்னா துருவ மகாராஜாக்கு பகவானே அங்க காவலா இருக்கிறார், ஒரு காவலாளியா. அப்படிப்பட்ட ராஜ்யத்தை வேண்டான்னு சொல்றார். இப்ப இங்க மிக தூய பக்தர்கள் பௌதிகத்துல சரி, இப்ப பரத மகாராஜா இந்த மாதிரி பக்தர்கள், தூய பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பித்தர்கள் மாதிரி, பைத்தியக்காரங்க மாதிரி, கிழிஞ்ச சட்டை, அழுக்கு உட, தோற்றம் பைத்தியக்காரன் போல. அப்போ இந்த லோகாயுத மனிதர்கள், அதாவது பௌதிகவாதிகள் என்ன பண்ணுவாங்களா, இவங்களையெல்லாம் பார்த்து பைத்தியம், பித்தன், செவிடன், ஊமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல எச்ச துப்புவாங்க, யூரின் பாஸ் பண்ணுவாங்க, அவங்கள துரத்துவாங்க, கல்லால் அடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் முட்டாள்கள் அந்த முற்றிலும் முழுமையடைந்தவர்களை, பக்தர்களை அந்த மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எது மேலையும் விருப்போ வெறுப்போ கிடையாது. அப்படியே போவாங்க. இன்னைக்கு கூட சித்தர்கள் எல்லாம் மலையடிவாரத்துல நிறைய
பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் அதையெல்லாம் விட்டுட்டு பாத்தீங்கன்னா இமயமலை அடிவாரத்துல திருவண்ணாமலை அடிவாரத்துல அவங்களெல்லாம் அழுக்கு சித்தர் அப்படி என்னென்னவோ பேர் சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் அந்த அந்த மாதிரி பகவானை பற்றிய நினைப்பிலேயே ஆழ்ந்து உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா இது அவங்களோட மதிப்பு பக்தர்களுக்கு தான் தெரியும். தூய பக்தர்களுக்கு, பக்தர் அல்லாதவர்களுக்கு அது தெரியாது. ஆனா அவங்களை கூட இந்த பௌதிகவாதிகள் விட்டு வைக்க மாட்டாங்க. போய் அவங்க கிட்ட போய் திருநீர் வந்துருச்சு கொடுங்க, எனக்கு குழந்தை வேணும், எனக்கு சொத்து வேணும், எனக்கு இடம் வைக்கணும், எனக்கு அது வேணும் இது வேணும்னு தொந்தரவு பண்ணிட்டு இருப்பாங்க. அதனாலதான் அவங்க காட்டுக்குள்ளெல்லாம் ஓடுவாங்க தனிமையை வேண்டி. இதுல பாத்தீங்கன்னா பஜனானந்தி, கோஷ்டி ஆனந்தி. பஜனானந்தி அப்படிங்கிறவர் வளர்ச்சி அடைந்த பக்தன். ஏன்னா அவருக்கு எந்த தேவையும் கிடையாது. அவர் முற்றிலும் தன்னை உணர்ந்த ஆத்மா. அவர் பக்தியில முற்றிலும் வளர்ச்சி அடைந்ததால் அவர் பஜனானந்தி, தனியா உட்கார்ந்து என்ன வேணா செய்யலாம். ஏன்னா அவர் தவறுவதற்கு வாய்ப்பில்லை. மாயினோட பிடியில அவர் கிடையவே கிடையாது. ஆனா இந்த கோஷ்டி ஆனந்தி பக்தர்கள் அவங்க வளர்ந்து கொண்டிருக்கும் பக்தர்கள். இவர் வளர்ச்சி அடைந்த பக்தர் பஜனானந்தி. இந்த கோஷ்டி ஆனந்தி அப்படிங்கிறது பக்தர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க உபதேசிக்கிறான். அப்போ எல்லாருமே சேர்ந்து, கோஷ்டி அப்படின்னா தெரியும், சேர்ந்து கோஷம் போடுறது, அப்படி கிடையாது. இது கோஷ்டி அப்படின்னா சேர்ந்து பக்தி செய்வது, எல்லாரும் கூடி பக்தி செய்யறது. அப்போ மாயில பிடியில் இருக்கிறதுனால ஒருவர் கீழே விழுந்தா கூட இன்னொருத்தர் தூக்கி விடுவார். நீங்க ஏன் பாகவதம் கிளாஸ்க்கு வரல, உங்களுக்கு என்ன ஆச்சு, வீட்டுல ஏதாவது பிரச்சனையா, 2 நாள் வந்தீங்க 2 நாள் வராம போயிட்டீங்க, இது எவ்வளவு பெரிய விஷயம். ஏன்னா அதிர்ஷ்டம் இருப்பவர்களுக்குத்தான் இந்த வாய்ப்பு கிட்டும், எல்லாருக்குமே கிடைக்காது. யாரால பாகவதம் கேட்க முடியும்? போன ஜென்மத்துல நிறைய புண்ணியங்கள் பண்ணி பாவங்கள் கழிக்க பெற்றவர்களே இதை கேட்க முடியும். ஏஷாம் தொந்தகதம் பாவம் ஜனானாம் புண்ணிய கருமணாம் தேக்வந்த்வ மோக நிர்முக்த பஜதேமாம் திருடவிரதாக. சோ அது இந்த வாய்ப்பை, அரிய வாய்ப்பை, பாகவதமோ பகவத்கீதையோ படிக்கிறதையோ பக்தர்கள் சங்கத்தையோ யாருமே மிஸ் பண்ண கூடாதுங்கிறது தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவங்களாம் கோஷ்டி ஆனந்திகள். பஜனானந்திகள் தவறுவதற்கு வாய்ப்பே இல்லை. இப்பெல்லாம் நாம என்ன பண்ணுவோம்னா, இப்ப போனை வச்சுட்டு பாகவதம் கேட்கறோம். இந்த 1 மணி நேரம் கேட்டாச்சு, ஏதாவது யூடியூப் பார்க்கலாம் அப்படின்னா அதுலயே உள்ள போயிருவாங்க. ஏன்னா ஒவ்வொரு மணித்துளியும் ஆயுர் ஹரதி வைபும்சாம், ஒரு மணித்துளிகளும் முக்கியமானது மனித பிறவியில. விலங்குகளுக்கு அது மேட்டரே கிடையாது. ஏன்னா விலங்குகளுக்கு கர்மா கிடையாது, கர்ம விளைவுகளும் கிடையாது. மனிதர்களுக்கு தான் இந்த பிறவி அபூர்வமான பிறவி, மனித பிறவி. இதுல ஒரு மணித்துளியும் போனால் திரும்பி வராது. நேரம்ங்கிறது மிகவும் இன்றியமையாதது. நேத்து இப்படி பண்ணிட்டேன், 4 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டேன், அது திரும்ப கிடைக்காது. சோ நாம் எவ்வளவு தூரம் பக்தி தொண்டு செய்கிறோமோ, பகவானை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோமோ, நினைக்கிறோமோ, நாமம் ரூபம் லீலை குணங்களை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ, அந்த நேரம் மட்டும்தான் நம்ம உண்மையான வாழ்நாள் ஆயுட்காலம் அப்படின்னு கணக்கிடப்படுகின்றது. மீதி நாட்கள் எல்லாம், எஞ்சிய நாட்கள் எல்லாம் நம்மளை நரகத்திற்கு இழுத்து செல்லக்கூடிய காலம். அப்போ கடைசியில டோட்டல் பண்ணி என்ன பண்ணுவாங்க, சித்திரகுப்தன் பிளஸ் மைனஸ் எல்லாம் போட்டு கடைசியில டேலி ஆகிறது எவ்வளவோ அதை வச்சு நாம சொர்க்கலோகத்துக்கோ இல்ல நரகலோகத்துக்கோ இல்ல பகவானுடைய லோகத்திற்கோ, ஏன்னா பக்தி தொண்டு செய்யறவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் இந்த 2 வராது, சொர்க்கம் நரகம். அவங்களுக்கு என்ன வரும், பகவானுடைய லோகம் காத்திருக்கின்றது. அடுத்தது ஸ்லோகம் 11. மத்வாத்தம் ஜடம் உத்மத்தம் குல விருத்தா சமந்திரினஹ வத்சரணம் பூபிதம் சக்குர் யவியாம் சம பிரேம சூதம். ஹரே கிருஷ்ணா. படிக்கிற மதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளுரை ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபாதிக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. காரணங்களினால் அக்குடும்பத்தில் உள்ள பெரியவர்களும் அமைச்சர்களும் உத்தகாலன் புத்தியற்றவன் என்றும் உண்மையில் உன்மந்தம் என்றும் முடிவு செய்தனர். அதனால் அவரது இளைய சகோதரனும் பிராமியின் புத்திரனுமான வத்தசாரன் அரியணைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு உலகை ஆளும் மன்னரானார். இதிலிருந்து பொருளுரை. இதிலிருந்து அப்போது மன்னராட்சி முறை இருந்த போதிலும் அது சர்வாதிகார தன்மையை கொண்டதால் என்று தெரிகிறது. அரியணையில் அமர்வதற்குரிய தகுதி
அரச பரம்பரையினருக்கே இருந்த போதிலும் சரியான நபரை தேர்ந்தெடுப்பது, மாற்றங்கள் செய்வது போன்றவற்றையெல்லாம் அக்குடும்ப பெரியவர்களிலும் அமைச்சர்களும் கலந்து ஆலோசித்தே செய்யப்பட்டிருக்கின்றன. தற்காலத்தில் கூட மன்னராட்சி முறை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் குடும்ப பெரியவர்களும் அமைச்சர்களும் கலந்து ஆலோசித்து ஒருவருக்கு பதிலாக மற்றொருவர் மன்னராக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ இங்க வந்து துருவ மகாராஜாவோட பையன் உத்கலன், அவர் வந்து இந்த ராஜ்யமே வேண்டாம் எனக்கு, நான் வந்து பகவானை பற்றிய சிந்தனையில இருக்கிறேன்னு சொன்னப்போ அவங்கெல்லாம் அவனை உன்மத்தன், பைத்தியக்காரன், இவனுக்கு இவ்வளவு பெரிய லாட்டரி அடிச்சிருக்கு. ஏன்னா அந்த காலங்கள்ல வாரிசாக இருந்தாலும் உரிமை இருந்தாலும் அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப போட்டி. சித்தப்ப மகன் பங்காளிங்கெல்லாம் வந்து எனக்கு வாரிசு உரிமை வேணும், நான் தான் ராஜ்யத்துல இருப்பேன் அப்படின்னு எல்லாரும் போட்டி போடுவாங்க. ஆனா இவருக்கு தானாக அந்த வாய்ப்பு கிடைச்சா கூட இவர் வேண்டான்னு மறுக்கிறாங்க. அதனால அவங்கள இவனை பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இளைய சகோதரனான பிரம்மியின் மைந்தன் வத்சரன அரியணைக்கு தேர்ந்தெடுத்து அவரை மன்னர் ஆக்குறாங்க. அந்த காலத்துல எல்லாம் இது மன்னராட்சி முறை இருந்த போதிலும் அது சர்வாதிகாரத்தன்மை கொண்டதல்ல. ஏன்னா மன்னராட்சி அப்படிங்கிறது பகவான் சொல்றார், நான் வந்து இந்த மன்னர்கள் மூலமாக மக்களுக்கு பகவத்கீதையை வழங்கினேன் அப்படின்னு சொல்றாரு. மன்னர்கள் மூலமாக அந்த அறிவை, அந்த பக்குவத்தை எல்லாருக்கும் கொடுத்து நான் திரும்ப அந்த மன்னர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மக்களை நல்வழிப்படுத்தி பகவானோட லோகத்துக்கு திரும்பி அனுப்புற வேலைதான் மன்னர்களது. அப்ப பகவானோட பிரதிநிதியாக மன்னர் செயல்பட்டார். மன்னர் வந்து கடவுளாகவே பார்க்கப்பட்டார் அன்னைக்கு. இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. மன்னராட்சி முறையெல்லாம் ஒழிந்து இன்னைக்கு சர்வாதிகார ஆட்சி மாதிரி நடந்துட்டு இருக்கு. இப்ப அரியணில் அமர்வதற்குரிய தகுதி அரச பரம்பரைக்கே இருந்த போதிலும் சரியான நபரை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது, மாற்றம் செய்யறதெல்லாம் அந்த குடும்ப பெரியவர்களும் அமைச்சர்களும் கலந்து ஆலோசித்து அவங்க செய்வாங்க. அமைச்சர்கள் கலந்து ஆலோசித்து மன்னரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுல வந்து அந்த ராஜகுரு அப்படிங்கிறவரும் முக்கியமான பங்கு வகிப்பார். ராஜகுரு அப்படின்னா ஒரு பிராமணர் அங்க வந்து குருவாக இருப்பார். ஏன்னா பிராமணர்கள் புத்திசாலிகள், அவரையும் கலந்து ஆலோசிப்பாங்க. அடுத்த ஸ்லோகம் 12. ஸ்வர்வீதிர் வத்சரஸ்யா பாரியா சூதர்ஷட் ஆத்மஜான் புஷ்பார்ணம் திக்மத் கேதும் ச இஷம் ஊர்ஜம் வசும் ஜெயம். ஹரே கிருஷ்ணா. படிக்கிறாங்க. படை. மொழிபெயர்ப்பு வழங்கியவர் தெய்வ ஆஷா பக்தி வேதாந்த ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். சுவர்விதி என்னும் அழகிய மனைவினை அடைந்த மன்னர் வத்சரன். அவள் மிகவும் அன்புடையவளாக இருந்தாள். அவள் 6 ஆண் குழந்தைகளை ஈன்றெடுத்தாள். அவர்கள் பெயர் வருமாறு: புஷ்ப பரானான், திக்மம் கேது, இஷன், ஊர்ஜன், வசு மற்றும் ஜெயன். பொருளுரை: பத்ரசரனின் மனைவி இங்கே இஷ்டா என்று குறிப்பிடப்படுகிறாள். இதன் பொருள் வழிபடுவதற்குரியது என்பதாகும். அதாவது வத்ரசரனின் மனைவி நற்குணவதியாக திகழ்ந்தாள் என்று தெரிகிறது. சான்றாக அவள் எப்போதும் தன் கணவனிடம் பணிவும் மிக்க அன்பும் உடையவளாக விளங்கினாள். குடும்பத்தை நிர்வகிக்கும் அனைத்து நற்கதிகளும் அவளிடம் இருந்தன. கணவனும் மனைவியும் இவ்வாறு நற்குணம் நிறைந்தவர்களாக அமைதியுடன் வாழ்ந்தனர் என்றால் அவர்களுக்கு நன்மக்கள் பிறந்து அக்குடும்பத்தில் மகிழ்ச்சியும் வளமும் நிறைந்ததாக இருக்கும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. அப்போ இங்க வந்து வத்சரன் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இளையவர் மகனான வத்சரன். அவர் ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கேட்கலங்க மாதாஜி. குடும்பத்துல பெரிய. ஹரே கிருஷ்ணா. கேக்குதுங்க. மனைவி நற்குணமுடையவளா இருந்தா மட்டும்தான் அங்க பெரியவர்களாகட்டும் குழந்தைகளையும் நல்லா வளர்த்த முடியும். மனைவி சரியில்லைன்னா அந்த குடும்பத்துல எல்லாமே அங்க வந்து ஆட்டம் காண ஆரம்பிச்சிரும்.
இப்ப கணவனும் மனைவியும் இவ்வாறு நற்குணம் நிரம்பியவர்களாகவும் அமைதியுடனும் வாழ்ந்தனர் என்றால் அவர்களுக்கு நன்மக்கள் பிறந்து குடும்பத்துல மகிழ்ச்சியும் வளமும் உண்டாகும். ஆனா எந்த குடும்பத்துல பேரண்ட்ஸ் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்களோ அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா, ஏன்னா தாயும் தந்தையும் தான் முதல் குரு இல்லைங்களா? தாய் தந்தை எப்படி நடந்துக்கிறாங்களோ சிறு வயதுல இருந்து அந்த குழந்தை நம்மளைத்தான் வாட்ச் பண்ணும். சோ அதை வச்சுதான் அதனுடைய குணநலன்கள் அமையும். அப்போ குழந்தைங்க முன்னாடி எந்த அளவு அங்க சச்சரவுகள் சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்களோ, குடும்பத்துல கோவத்தை காட்டுறாங்களோ, அதெல்லாம் குழந்தைகள் அப்படியே அவங்க பாடமா கத்துக்குவாங்க. சோ இது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்தது ஸ்லோகம் 13. புஷ்பான்னஸ்ய பிரபாபார்யா தோஷாச்ச த்வே பபூவதுः பிராதர்மத்யந்தினம் சாயம் இதீச்ச ஆசன் பிரபாசூதாக. மொழிபெயர்ப்பு. புஷ்பபரனுக்கு பிரபா மற்றும் தோஷா என்று இரு மனைவியர், பிரதாரர் மந்தியந்தன் மற்றும் சாயன் என்னும் 3 புதல்வர்களையும் பிரபா ஈன்றெடுத்தார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி. ஹரே கிருஷ்ணா. இப்படியாக பரம்பரை வந்து வளர்ந்து கொண்டு போகின்றது. அடுத்த ஸ்லோகம் 14. பிரதேசோ நிஷிதோ வியுஷ்ட இதி தோஷா சூதாத்ரயः வியுஷ்ட சூதாம் புஷ்கரிண்யாம் சர்வதேஜசம் ஆததே. தோசாவுக்கு 3 புதல்வர்கள், பிரதோஷன், நிஷிதன் மற்றும் விசிஷ்டன். விஷ்ணுவின் மனைவி புஷ்பகரணி என்பவளாவாள். அவள் சர்வதேசன் என்ற ஒரு சக்திமிக்க மைந்தனை ஈன்றெடுத்தாள். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. இப்படி 3 புதல்வர்கள் அவங்களுக்கு பிறக்கிறாங்க. வியுஷ்டனின் மனைவி புஷ்கரணி, அவ சர்வதேஜன் அப்படிங்கிற மைந்தனை பெற்றெடுக்கிறாள். அடுத்தது பதங்கள் 15, 16. சசூதம் ஆஷத்யாம் பத்னியாம் மனும் அவாபஹ மனோர் அசூத மகிஷி பிரஜாதன் நட்வலாசூதான் புரும் ருத்சம் த்ரிதம் தியுமனம் சத்யவந்தம் விரதம் அக்னிஷ்டோமம் அதீராத்திரம் பிரத்யும்னம் சிபிம் உள்முகம். ஹரே கிருஷ்ணா. சர்வதேஜனின் மனைவி படிங்க. மனைவி ஆகூதி என்பவள் சாட்சூஷன் என்னும் புதல்வனை ஈன்றெடுத்தாள். அவள் மன்வந்தரத்தின் இறுதியில் 6வது மனுவாக ஆனார். சாட்சூஷன் மனைவியின் மனைவியான நத்வலாவா என்பவள் குற்றமற்ற பின்வரும் ஆன்மாக்களை ஈன்றெடுத்தாள். குரு ருத்தஷன், திரிதன், திரியும்னன், சத்தியவான், உருதன், விரதன், அக்னிஷ்டோமான், ஆதித்திரன், பிரத்யும்னன், சிபி மற்றும் உள்முகன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. ஆகூதி, சர்வதேஜனின் மனைவி ஆகூதி. இது நாம படிக்கிற அந்த ஆகூதியா தெரியல. ஆகூதி, தேவகூதி, பிரசூதி, அந்த 3 பேரு. அப்போ ஆகூதி என்பவள் சாட்சூஷன் அப்படிங்கிற பெற்றெடுக்கிறா. இப்படி வழிமுறைகள் அவங்களுடைய வாரிசுகள் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது ஸ்லோகம் 17. உள்முகா அஜனயத் புத்ரான் புஷ்கரிண்யாம் ஷட் உத்தமான் அங்காம் சுமனசம் கியாதிம் கிரதும் அங்கிரசம் கயம். ஹரே கிருஷ்ணா. 12 புதல்வர்களில் படிங்க மாதாஜி. 12 புதல்வர்களில் உள்முகன் தன் மனைவி புஷ்கரிணி இடத்தில் 6வரை பெற்றெடுத்தான். அவர்கள் அனைவரும் உத்தம புத்திரர்கள். அவர்களின் பெயர்கள் அங்கன், சுமனன், கியாதி, கிரது, அங்கிரான் மற்றும் கயன் என்பவை ஆகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்லோகம் 18. சுனிதாங்கஸ்ய யதா பத்னி சுசுவே வேனம் உள்பணம் யத்தௌ ஷில்யாத்ச ராஜரிஷிர் நிர்வின்னோ நிகராத் புராத். அங்கனின் மனைவி சுனிதா வேணன் என்னும் தீய மகனை ஈன்றெடுத்தாள். ராஜரிஷியான அங்கன்
வேணனின் தவறான நடத்தையினால் மிகுந்த ஏமாற்றத்துக்குள்ளாகி நாட்டையும் வீட்டையும் துறந்து காட்டிற்கு சென்று விட்டார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்போ இந்த வேணனோட ஸ்டோரி நம்ம பார்ப்போம். வேணன் ரொம்பவே மோசமான மகன். அப்ப ராஜரிஷியான அங்கன் வேணனின் தவறான நடத்தினால ரொம்ப மனசு எல்லாம் கஷ்டப்பட்டு இப்படி, ஏன்னா இங்க வந்து அங்கன் வந்து ரொம்ப நல்ல அரசர், நீதி நேர்மை வேதத்தின் இதெல்லாம் புரிஞ்சு நாட்டுல ரொம்ப நல்லாட்சி பண்றார். ஆனா அவனுக்கு பிறந்த மகனோ ரொம்ப ரொம்ப மோசம். அவங்கிட்ட இல்லாத கெட்ட பழக்கங்களே கிடையாது. அதனால அவர் வந்து ரொம்ப நொந்து போய் காட்டுக்கு முன்னாடியே போயிட்டார். எப்பவுமே 4 விதமான ஆசிரமம் இருக்கு. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், அப்புறம் சந்நியாசம். ஆனா இவர் கிரகஸ்தம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே நொந்து போய் வானப்பிரஸ்தத்தை எடுத்துட்டார். ஏன்னா இது கடவுளுடைய ஏற்பாடு. சில சமயங்கள் சிலருக்கெல்லாம் ஒரு மோசமான சம்பவம் நடக்குது அப்படின்னா கடவுள் வந்து அவங்கள முன்னாடியே கூப்பிட்டுக்கிறதுக்காக இந்த மாதிரி செய்வார். ஸோ பல பக்தர்களுக்கு இந்த மாதிரி தான் நடக்கும். நீங்க பாத்தீங்கன்னா நாரதருடைய சாபம் பெற்றவங்க எல்லாம் இப்படித்தான். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நாள் வாழணுங்கிற இது இருக்கும். ஆனா 2 பிறவிலேயே திரும்ப போயிருவாங்க. அப்படித்தான் இந்திரதும்னன் மகாராஜா, அவர் வந்து முனிவரோட சாபத்தினால யானையா போயிட்டார். கஜேந்திரன்கிற யானையா. அந்த எதனால அப்படின்னா அவர் சாபம் கொடுத்ததுனால அந்த யானைக்கு உடனே வந்து முக்தி கிடைக்குது பகவானால. ஏன்னா முனிவர் எதுக்காக நான் இப்படி அவசரப்பட்டு சாபம் கொடுத்தேன்னு அவருக்கே புரியல. அகஸ்திய முனிவர் அவர் அந்த வழியா வந்துட்டு இருக்காரு. மன்னர் வந்து வானப்பிரஸ்தம் எடுத்து அங்க தவம் பண்ணிட்டு இருக்காரு. நான் வர்றது கூட தெரியாம நீ உட்கார்ந்துட்டு இருக்கிறியா, பெரிய தவம் உன்னோடது அப்படின்னு சொல்லி அவருக்கு சாபம் கொடுக்குறாரு, நீ யானையா போ கடவுது அப்படின்னு. அப்ப அவர் கஜேந்திரன் வர்றார். கஜேந்திரன் அப்படின்னா இந்த யுகத்துல கிடையாது, அந்த யுகத்துல மிகப்பெரிய யானை. அப்படியே காட்டுல அந்த அந்த யானை தான் ராஜா. சோ அவர் வந்து பல யானைகள், அந்த தலைவரை எப்படி அரசியல்வாதிகள் சுற்றி வர்றாங்க தொண்டர்கள், அது மாதிரி அந்த யானையை சுற்றி பல யானைகள், அது பெண் யானைகள் எல்லாம் அந்த யானை மேல ரொம்ப மோகம், பின்னாடி நல்லா சுத்தும். அப்ப இது வந்து மரத்தை தூக்கி வீசுமா, அது அப்படியே சுழன்று அப்படியே கீழே விழுகிறத பார்த்துட்டு மத்த யானைகள் எல்லாம் ரசிக்குமா. அப்படி இங்க என்ன பேச வந்தோம், நாம வேணனோட கதை பேச வந்தோம். சோ அவர் வந்து எப்படி காட்டுக்கு போயிட்டார் அப்படின்னு. அதனால சில சமயம் கடவுளுடைய ஏற்பாடு எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு துன்பத்தை கொடுப்பதன் மூலமாக சீக்கிரமே பக்திக்கு வந்துருவாங்க. இது மாதிரிதான் சிலருக்கு துன்பம் நடக்கும், சிலருக்கு சாபம் வரும், சிலருக்கு வந்து இந்த மாதிரி வாழ்க்கையில ஏமாற்றங்கள் வரும். இதனால பகவான் தன்னை நோக்கி திரும்புறதுக்காக இந்த சோதனைகளை கொடுத்துட்டு இருப்பார். அடுத்தது ஸ்லோகம் 19-20. யம் அங்கஷேபு குபிதா வாக் வஜ்ரா முயை கிள காதா லோஷ்ய சோஷ்ய தஸ்ய பூயஸ்தே மந்துர்தஷினம் கரம் அராஜகே ததா லோகே தஸ்யுபி பீடிதா பிரஜாஹ ஜாதோ நாராயணாம்சேன பிரதுர் ஆத்ய சிதீஸ்வரஹ. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறீங்களா மாதாஜி? படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. சரி படிங்க மாதாஜி, படிங்க. மொழிபெயர்ப்பு. அன்பார்ந்த விதுரனே, மாமுனிவர்களின் சாபமானது வெல்வதற்கரிய வஜ்ராயுதம் போல் வலிமை மிக்கதாகும். அவர்கள் ஆத்திரத்தினால் மன்னன் வேதனை சபிக்க அவன் இறந்து போனான். அவனது மறைவுக்கு பிறகு அரசர் யாரும் இல்லாததினால் துஷ்டர்களும் திருடர்களும் பெருகினர். அரசு முறை தவறியது. அதனால் குடிமக்கள் அனைவரும் மிகுந்த துயருற்றனர். இதனை கண்ட மாமுனிவர்கள் மன்னன் வேணனின் வலது கரத்தை தயிர்மத்தை போல் எடுத்து அதனை கடைந்தனர். அதன் விளைவாக பகவான் விஷ்ணு தனது இயல்புகள் பொருந்திய மன்னர் பிருதுவாக இவ்வுலகின் ஆதி பேரரசராக அவதரித்தார். பொருளுரை. ஜனநாயக ஆட்சி முறையை காட்டிலும் மன்னராட்சி முறையே மிகவும் சிறந்தது. ஏனெனில் மன்னராட்சியில் ஆட்சிக்குரிய அனைத்து ஒழுங்கு விதிமுறைகளும் முறையாக நிறைவேற்றப்படும்.
100 ஆண்டுகளுக்கு முன்பு கூட இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலமான காஷ்மீரை ஆண்டு வந்த மன்னர் மிகவும் வலிமை மிக்கவராக திகழ்ந்தார். அவர் ஆட்சியில் யாரேனும் ஒருவன் திருடினான் என்றால் அவனது கரங்களை துண்டிக்கும்படி மன்னர் கட்டளையிடுவார். இக்கடுமையான தண்டனையினால் அவர் ஆட்சியில் திருட்டு குற்றம் என்பதே இல்லை. யாரேனும் தவறுதலாக தங்கள் பொருள்களை வீதியில் விட்டுவிட்டால் கூட அதனை யாரும் தொடுவதில்லை. அங்கிருந்த கூட்டம் சட்டம் என்னவென்றால் அப்பொருளுக்குரியவன் தான் எடுக்க வேண்டுமே ஒழிய பிறர் தொடக்கூடாது. இன்றைய ஜனநாயக ஆட்சியில் ஒரு திருட்டு நடந்து விட்டதென்றால் காவலர்கள் வந்து வழக்கை மட்டும் பதிவு செய்து கொள்வர். திருடர்கள் பிடிபடவோ அவர்களுக்கு தண்டனை வழங்குவதோ கிடையாது. அரசின் இக்கையாலாகத்தன்மையினால் தற்சமயம் திருடர்களும் துஷ்டர்களும் ஏய்ப்பவர்களுமே உலகம் முழுவதும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக திகழ்கின்றனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வேலியே பயிரை மேய்வது. இன்னைக்கு அரசாங்கம் இப்படித்தான் இருக்கு. பாதுகாக்க வேண்டிய மக்களை வேலியே பயிரை மேய முடியுமா? அது மாதிரிதான் இன்னைக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, பாதுகாக்க வேண்டிய மக்களை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். வரியின் மூலமாகவும் இன்னும் பல விதத்துல. இன்னைக்கு ஜனநாயக ஆட்சினா அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கெல்லாம் மன்னர் ஆட்சி அப்படின்னா அது மிகவும் நேர்மையாக நடத்தப்பட்டது. அப்ப மன்னன் சட்ட ஒழுங்கையெல்லாம் பாதுகாத்து வந்தான். அங்க திருட்டுங்கிறதே கிடையாது. அந்த காலத்துல எல்லாம் இன்னும் சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம் அதுல எல்லாம் நாமெல்லாம் பிளாஸ்டிக் டம்ளர். ஏன்னா ரொம்ப மோசமான குவாலிட்டி எதுனா பிளாஸ்டிக். அந்த கலியுகத்துல மிகவும் மோசமானதுதான் இருக்கும். ஆனா அங்க சத்தியுகத்துல, திரேதா யுகத்துல எல்லாம் தங்க டம்ளர், வெள்ளி டம்ளர் அதெல்லாம் இன்னைக்கு பிளாஸ்டிக் டம்ளர் நாம எப்படி டிஸ்போசபிள் டம்ளர் அப்படின்ட்டு யூஸ் அண்ட் த்ரோ, யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணிடுவோம். அது போல அன்னைக்கெல்லாம் தங்க டம்ளரை யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணிடுவாங்களாம். ஏன்னா இன்னைக்கு பிளாஸ்டிக் டம்ளரை கூட கட்டி வைக்கிறாங்க. சில இடங்கள்ல ட்ரம்ல கட்டி வச்சிருப்பாங்க. ஏன்னா அதையும் திருடிட்டு போயிடுவாங்க. பேங்க்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா பேனா இருக்கும், அதை கயிறு போட்டு கட்டியிருப்பாங்க. ஏன்னா பேனாவை கூட திருடிட்டு போயிடுவாங்க. அந்த காலத்துல யாருடைய பொருளையும் யாரும் திருடக்கூடாது. அந்த அளவுக்கு மன்னராட்சி, சட்டம் ஒழுங்கு நேர்மையா இருந்தது. ஆனா இன்னைக்கு எல்லாம் தலைகீழா இருக்கு. அப்ப இந்த வேணன், அங்கனோட மகனான வேணன், அவன் ரொம்ப மோசமானவனா இருந்தங்காட்டியும், ஏன்னா இவர் காட்டுக்கு போயிட்டாரு. அப்போ அங்க அரசாள்வதற்கு யாராவது வேணும். இவன் மோசமானவனாக இருந்தாலும் வேணனை வேற வழி இல்லாம எல்லாரும் தேர்ந்தெடுக்கிறாங்க அரசரா. ஆனா அரசனா வந்ததுக்கு அப்புறம் இன்னும் மோசமா நடக்கிறான். ஏன்னா அவனுக்கு எல்லாம் உரிமை இருக்கிறங்கிறதுனாலே யாரும் அவனை கண்டிக்க முடியல. அப்போ அந்தணர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அவனை சபிச்சே கொன்னுடுறாங்க. வாயிலிருந்து சபிக்கிறனால கொல்ல முடியுமா? ஆனா அன்னைக்கு அந்தணர்கள் அவ்வளவு தூய்மையா இருந்தாங்க. அதனாலதான் அந்தணர்கள்ட்ட சாபம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பிரம்மஹத்தி தோஷம்னு சொல்லுவாங்க அத. ஏன்னா அந்தணர்கள் பகவானுக்கு மிகவும் பிரியமானவர்கள். எப்பொழுதும் பகவானின் திருவாயிலிருந்து வந்த அந்த நாமத்தை உச்சரித்து கொண்டிருப்பதினால் அந்தணர்கள் பகவானோட வாயாக கருதப்பட்டார்கள். எப்பொழுதுமே அவங்க அந்த மந்திரங்களை ஓதிட்டே இருப்பாங்க. அதன் மூலமா இந்த உலகுக்கு அவங்க நன்மை செய்கிறாங்க. அப்ப பகவானுக்கும் அவங்க ரொம்ப பிரியமானவங்க. ஏன்னா பகவானால் கொடுக்கப்பட்ட வேதங்கள் இந்த உலகுக்கு ரொம்ப முக்கியமானது. வேதேச சர்வை ரகம் வேத வித்யோ வேதாந்த கிருத் வேதவி தேவச்சாகம் அப்படின்னு சொல்றாரு. வேதங்களை படைத்தவனும் நானே, வேதங்களால் அறிந்து கொள்ளப்பட வேண்டியவன் நானே, வேதங்களை முழுமையாக அறிந்து கொண்டிருப்பவனும் நானே அப்படின்னு சொல்றார். சோ இங்க வேணன் போனதுனால அதுக்கப்புறம் மக்களுக்கு ராஜா வேணும். ராஜா இல்லைன்னா என்ன ஆகும்? ஒரு தலைவன் இல்லைன்னா அங்க மறுபடியும் சட்டமெல்லாம் பாழா போயிடும். மக்கள் எல்லாம் திருடர்களால தொல்லைப்படுத்தப்படுவாங்க. சட்டம் ஒழுங்கெல்லாம் சீர்குலையும். இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் இல்லைன்னா என்ன ஆகும்? உடனே குடியரசுத் தலைவர் அந்த ஆட்சியை எடுத்துக்குவாரு. மறுபடியும் ஒரு பிரைம் மினிஸ்டர் வர வரைக்கும் தற்காலிகமாக. அது போல இங்க வேணன் போன உடனே, வேணனை கொன்ன உடனே மறுபடியும் ஒரு மன்னர் வேணும். என்ன பண்றது? அதனால வேணனோட பிணத்து இருக்கு பாருங்க, பிணத்தை வச்சு கடையிறாங்க. கடையிறப்போ வேணன் ரொம்ப மோசமானவன் அப்படிங்கிறதுனால முதல்ல என்ன வருதுன்னா, பூதங்கள் எல்லாம் வருது. மிகவும் மோசமான அந்த இதெல்லாம் வெளிப்படுது. அதுக்கப்புறம் அதையெல்லாம் கொன்னப்புறம்
அவன் வலது கையில மறுபடியும் கடையிறாங்க, தயிர் மத்தை கடைவது போல அவங்க கடையிறாங்க. அப்போ பகவானே வந்து பிருத்து மகாராஜா அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற அரசர், பகவானே பிருத்துவாக அங்க வர்றார், பகவானுடைய அம்சமாக. அடுத்த ஸ்லோகம் 21. விதுர உவாச்ச தஸ்ய சீல நிதே சாதோர் பிரம்மணஸ்ய மகாத்மனः ராஜ்ஞ கதம் அபூத் துஷ்டா பிரஜா யத் விமனா யயௌ. மொழிபெயர்ப்பு. விதுரர் பணியும். விதுரர் மைதிரியர் முனிவரிடம் வினவினார். மரியாதைக்குரிய அந்தனரே, மன்னர் அங்கன் மிகவும் நேர்மையானவர். அவர் நன்னடத்தையும் அறச்சான்றவரையும் அந்தன கலாச்சாரத்தில் அன்புடையவராகவும் விளங்கினார். அப்படிப்பட்ட மகாத்மாவிற்கு எவ்வாறு வேணனை போன்று ஒரு தீய புத்திரன் பிறந்தான்? ஆனால் தானே அவர் வெறுப்புட்டு தன் நாட்டை துறந்து ஏகினார். பொருளுரை: இல்லற வாழ்வில் ஒருவன் தன் தாய், தந்தை, மனைவி, மக்கள் என்று மகிழ்ச்சியுடன் வாழ்கிறான். ஆயினும் சில நேரங்களில் சூழ்நிலையினால் அவள் தாயையோ, தந்தையோ, மனைவியோ, மக்களையோ அவனுக்கு எதிரிகளாகி விடுகின்றனர். சாணிக்கிய பண்டிதல் தந்தை கடனாளி ஆகும் போதும், தாய் வேறொருவனை மணமுடிக்கும் போதும், மனைவி மிக மிக அழகுடையவளாக இருந்தாலும், மைந்தன் மூடதுஷனாய் வாழ்ந்தாலும் அவனது ஒருவனுக்கு பகவராகின்றனர் என்று கூறுகிறார். இவ்வாறு குடும்பத்தில் உள்ளவர்கள் எதிரிகள் ஆகும் போது இல்லற வாழ்வில் நீடித்திருப்பது ஒருவனுக்கு மிகவும் கடினமாகும். பொதுவாக இச்சூழ்நிலைகளில் உலக வாழ்விலே தோன்றுகின்றன. அதனால்தான் வேத கலாச்சாரம் ஒருவன் தனது 50வது வயது நிரம்ப பெற்றதும் தனது இல்லற வாழ்வை துறந்து வெளிவிட சொல்கிறது. ஏனென்றால் அப்போதுதான் அவனது வாழ்நாளில் எஞ்சிருக்கும் பகுதியை கிருஷ்ணனுரை பற்றி பெறுவதற்காக முற்றிலும் அர்ப்பணிக்க முடியும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. இப்போ அங்கன் வந்து ரொம்ப நேர்மையானவர். ஆனா அவருக்கு பிறந்த இந்த பிள்ளையோ வேணன், அவன் வந்து மகா மோசம். ஏன்னா இப்படிப்பட்ட மகாத்மாவிற்கு எப்படி வேணனை போன்ற புத்திரன் பிறக்கிறான்? அப்படி பிறந்ததுனாலதான் அவர் என்ன பண்றாருன்னா, வெறுப்புற்று நாட்டையே துறந்து அவர் சந்நியாசம் போயிடுறார், வானப்பிரஸ்தம் எடுக்கிறார். ஏன்னா அவருக்கு இன்னும் காலம் இருக்கு, வானப்பிரஸ்தம் எடுக்கிறதுக்கு காலம் இருக்கு. ஆனா இவனை பார்த்துக்கிட்டு மனம் நொந்து போய் இவனை திருத்தவும் முடியல. அதனால நாட்டை விட்டுட்டே ஓடிடுறார், போய் சந்நியாசத்துல உக்காந்துக்கிறார். இப்படித்தான் நம்மளுக்கு கூட நடக்குது. சாணக்கிய பண்டிதர், புகழ்பெற்ற ஒரு பிராமணர் பண்டிதர். அவர் வந்து சாணக்கிய சாஸ்திரம் இதெல்லாம் எழுதியவர். அவர் சொல்றாரு, ஒரு தந்தை வந்து கடனாளி ஆகும்போது, நம்ம நிறைய வீடுகள்ல பார்த்திருக்கோம், கடனாளி ஆகும்போது ஒருத்தர், இல்ல தாய் வந்து வேறொருவனை மணக்கும் போது, மனைவி அழகுடையவளாக இருந்தாலும் மைந்தன் துஷ்டனாக இருந்தாலும் ஒருவனுக்கு பகைவனாகின்றனர். கடனாளியா இருந்தா யாரும் மதிக்க மாட்டாங்க. சோ எல்லாரும் பகை கொள்வார்கள். செல்வம் இருந்ததுன்னா அவனை போற்றி கொண்டாடுவாங்க. ஒரு குடும்பத்துல இப்போ அப்பா சொத்து சேர்த்து வச்சிருக்கிறார், எல்லாத்தையும் இவன் வந்து அழிச்சிட்டான், எப்படியோ தீய வழியில அழிச்சிட்டான். மறுபடியும் கடன் வாங்குறான், ரொம்ப கடன் இருக்குது. அப்ப வீட்டுல என்ன மதிப்பு இருக்கும் அவனுக்கு? அது போல ஒரு பெண் வேறொருத்தனை மனம் முடித்தாள், அவ வந்து கண்டிப்பா எதிரிதான் எல்லாருக்குமே. அது போல அழகுடையவளாக இருந்து, மனைவி அழகுடையவளாக இருந்து மோசமான வழியில போனாலும் அவ பகைதான். மைந்தன் துஷ்டனாக இருந்தாலும் அவன் வந்து எல்லாருக்கும் எதிரியா இருப்பான். அவனால அந்த குடும்பத்துல எல்லாருமே மத்தவங்க வந்து அவங்கள தூற்றுவாங்க. உங்க பையன் வந்து இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான், எங்ககிட்ட கடன் வாங்கிட்டான், மோசம் பண்ணிட்டாங்க போது எல்லாருமே எதிரி ஆயிடுறாங்க. இந்த சூழ்நிலைகள் உலக வாழ்க்கையில எல்லாருக்குமே வரும். அதனாலதான் வேத கலாச்சாரம் என்ன சொல்லுது, எப்படி இருந்தாலும், நீங்க குடும்பத்துல நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டியும் சரி, 50 வயசுக்கு மேல அந்த குடும்பத்துல இருக்காதீங்க. ஆனா இந்த யுகத்துல, கலியுகத்துல சொல்லப்படல. ஏன்னா கலியுகத்துல வானப்பிரஸ்தம் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. மற்ற யுகங்கள்ல வேத கலாச்சாரம் என்ன சொல்லுது, நீங்க கண்டிப்பா ரிட்டையர்மெண்ட் எடுக்கணும்,
ஏன்னா உண்பது, உறங்குவது, உடலுறவு கொள்ளுவது, தன்னை பாதுகாத்துக் கொள்ளுவது, இப்படியே தொழில் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா சாகர வரைக்கும் அதே நிலைமைதான். அதுல இருந்து வெளியில வர முடியாது. ஏன்னா சாகர வரைக்கும் தொழில்லாம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஓய்வு. ஓய்வுங்கிறது கட்டாயமா இயற்கையினால நம்மளுக்கு கொடுக்கப்படுது. நாடி நரம்பு எல்லாம் கழண்டு போய் கண்ணு பார்வை எல்லாம் கெட்டு காதெல்லாம் கேட்காம ஞாபக மறதி எல்லாம் வந்து கட்டல்ல படுத்துக்கிட்டு அப்ப பெட் ரிட்டனா நாம இருப்போம். அப்ப நாம பகவானோட நாமத்தை சொல்லவும் முடியாது, கேட்கவும் முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த வயசுல எதுக்குப்பா உனக்கு இதெல்லாம், இந்த புக்கெல்லாம், வயசாகட்டும். நான் புக் டிஸ்ட்ரிபியூஷன் போனப்போ அப்படித்தான் ஒருத்தர் சொன்னாரு. ஏங்க அதுக்கெல்லாம் காலம் இருக்குங்க. அதுக்கெல்லாம் காலம் இருக்குதுங்க. இதெல்லாம் இப்ப படிக்கிறதுக்கு நேரம் இல்ல. இவர் என்னமோ தெரிஞ்சவர் மாதிரி. யமதர்மன் இவர் காலம் சொல்லிட்டாராமா, நீங்க இன்னும் 10 வருஷம் இருப்பீங்க, அதனால நீங்க 10வது வருஷம் படிச்சுக்கலாம், 9 வருஷம் அனுபவிங்கன்னு. என்ன ஒரு முட்டாள்தனம். ஆனா நம்மளுக்கு வேதம் என்ன சொல்லுது? கௌமாரம் ஆச்சரித் பிரக்ஞோ. 4 வயதிலிருந்து அந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் நாம் வேத கொள்கைகளை கற்றுக்கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொண்டு கடைசியில வானப்பிரஸ்தம் 50 வயதுல வானப்பிரஸ்தத்தை எடுத்துக்கொண்டு அப்புறம் சந்நியாசியாக முழுமையாக ஒரு துறவியாகி பகவானின் ராஜ்யத்தை அடைய வேண்டும். அதுதான் வீடு பேரு. அறம், பொருள், இன்பம், வீடு பேரு. தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ என்கின்ற வீடு பேரு. ஆனா எல்லாரும் சொல்றாங்க, இதுக்கு எதுக்குங்க இப்ப இருந்தே நீங்க படிக்கிறீங்க, காலம் இருக்குது. எவ்வளவு முட்டாள்தனமான பேச்சு. 4 வயசுல ஆரம்பிக்கணும். கருவுல இருந்தே ஆரம்பிச்சுட்டாரு பிரகலாத் மகாராஜா. துருவ மகாராஜா 5 வயசுல பகவானையே பார்த்துட்டாரு தவம் பண்ணி. இதையெல்லாம் கேட்கும்போது நாமெல்லாம் எவ்வளவு கீழே இறங்கி இருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு இப்பதான் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. சோ இந்த மாதிரி பேச்சுக்களை எல்லாம் உதறி தள்ளிட்டு எப்பொழுதும் சததம் கீர்த்தையந்தோமாம், எப்பொழுதும் பகவானை பற்றிய நாம ரூப லீலைகளை கேட்டுக்கொண்டு நம் வாழ்நாள்ல ஆனந்தமாக பகவானின் ராஜ்யத்திற்கு நாமெல்லாம் திரும்பி செல்ல வேண்டும். சோ இந்த கிருஷ்ண உணர்வை பெறுவதற்காக வாழ்நாளில் எஞ்சி இருக்கும் நாளை நாம முற்றிலும் பகவானுக்காக அர்ப்பணிக்க வேண்டும். இதுதான் உண்மையான ஆயுட்காலம். நாம் இதுவரைக்கும் பகவானோட சிந்தனை இல்லாமல் வாழ்ந்ததெல்லாம் வெட்டி காலம். அதெல்லாம் ரொம்ப மோசமான காலம். ஆனா இனிதான் பகவானை பற்றி எவ்வளவு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் சிந்தித்தா அந்த 1 மணி நேரம் தான் எனது ஆயுட்காலத்திற்கு கணக்கெடுக்கப்படும். இது இயற்கையோட சட்டம். நான் சொல்லல, இது இயற்கையோட சட்டம். இது சித்திரகுப்தர் நம்மளுக்கு கணக்கெடுத்துட்டே இருக்காரு. நாம எவ்வளவு நேரம் பகவானின் சிந்தையில் இருந்தோம், பகவானை பற்றி கேட்டோம், ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், இதையெல்லாம் அவர் கணக்கெடுத்துட்டு இருக்கார். சோ அடுத்த பிறவி என்பது இதை வைத்துத்தான் முடிவெடுக்கப்படும். சோ இன்னைக்கு நாம் பேங்க்ல போட்டா நாளைக்கு அனுபவிக்கலாம். அது போல பகவானின் நாமங்களை எவ்வளவு தூரம் கேட்கிறோமோ, பகவான் புகழை எவ்வளவு தூரம் பேசுறோமோ கேட்கிறோமோ, அந்த அளவுக்கு அடுத்த பிறவில நாம் முன்னேறலாம். இல்லைன்னா இந்த மனித பிறவி கிடைக்கிறது கூட அரிது. இதோட முடிச்சுக்கலாம். யாருக்காவது கேள்விகள் இருக்குங்களா? ஹரே கிருஷ்ணா.